Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். அட்டானமஸ் காலேஜின் ஸ்கேம். ஸோ அட்டானமஸ் காலேஜ் படித்தா கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஃபேக் நியூஸ் தகவல் வந்து நேற்றுலேருந்து பரவிட்டு இருக்கு. அது பிரபல அட்டானமஸ் காலேஜ் தான். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நான் வந்து இது உண்மையா இல்லை வந்து எந்த அளவுக்கு இது வந்து நம்பி படிக்கலாம். ஏன்னா இப்போ கவுன்சிலிங் நேரம், கவுன்சிலிங்கோட சூடு பிடிச்சிருக்கு மக்கள்கிட்ட. கவுன்சிலிங்கோட சூடு பிடிச்சிருக்கனால யூடியூபர்ஸ் எல்லாருமே கவுன்சிலிங்கோட எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான் யூடியூபர்ஸ். ஸோ இது இவங்க எல்லாருமே வந்து நல்லபடியான டேட்டா கொடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அதை குறை சொல்கிற விதத்தில் ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில். ஆக்சுவலாக இதை பற்றி நான் பேச வர்றது எதுக்காகனா, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. கவுன்சிலிங் டைமில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வர்றது வந்து ரொம்ப மாணவர்களிடையே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ப்ரைவேட் வீடியோ தான், ப்ரைவேட் யூடியூபர் தான், நியூஸ் சேனல்லாம் கிடையாது. அப்படி சொல்ல வரேன், சரி தப்பாக நினச்சிக்கோனா. ஸோ என்னன்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கேமுக்கான அர்த்தம் என்ன? ஸ்கேமுக்கான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஊழலாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு தவறான விஷயமா இருக்கலாம், இல்லை தவறான செயல்படுத்தலாக இருக்கலாம், இல்லை ஏமாற்றுதலாக இருக்கலாம், இந்த மாதிரி. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, எல்லா காலேஜுமே நம்ம தமிழ்நாட்டில் 470 காலேஜுமே AICTE அப்ரூவல் வாங்கி தான் வந்திருக்குது. அப்ரூவல் அண்ட் UGC அப்ரூவல். இந்த அப்ரூவல் இல்லாமல் கண்டிப்பாக காலேஜை நடத்த முடியாது. ரெண்டாவது வந்து அட்டானமஸ் கல்லூரிக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. 10லேருந்து 15 வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்களோட காலேஜோட டேட்டா வச்சு தான் அந்த அட்டானமஸ் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஸோ அட்டானமஸ் கல்லூரி வந்து நல்ல கல்லூரியா அப்படிங்கிற அந்த பேச்சை விட இருக்கிற 470 கல்லூரி நல்ல கல்லூரி தான். இதில் யார் பிளேஸ்மெண்ட் பெட்டராக கொடுக்குறா, யார் வந்து எஜுகேஷன் குவாலிட்டியை நல்லா கொடுக்குறா, யார் வந்து நல்லா எல்லாமே கொடுக்குறா அப்படிங்கிறதான் மக்களுக்கிடையே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிடையே ஒரு நியூஸ். அதை வச்சு தான் பையன் போய் சேருவான். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது காலேஜோட ரேங்கிங் மாறுது, மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு. எந்த காலேஜையும் நான் வந்து பொதுவாக தவறுதலாக நான் சொல்லலை, எல்லா காலேஜுமே நல்ல காலேஜுங்கிறேன். அதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இதில் அட்டானமஸ் காலேஜ் படிக்கிறது பெட்டரான்னு கேட்டால் கண்டிப்பாக பெட்டர் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன் அட்டானமஸ் காலேஜ் பற்றி பேசுகிறேன்னா, அட்டானமஸ் காலேஜ் பற்றி தான் குறை சொல்லியிருந்தாங்க. அந்த பேர்லாம் சொல்ல முடியாதனால ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வர்றது இயல்பு தான். நீங்கள் யாரும் அதை பற்றி நம்ப வேண்டாம். எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்களா நம்பி நீங்கள் வந்து சேரலாம். எக்ஸ்பர்ட்ஸ் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா டேட்டா கொடுத்து நல்ல குவாலிட்டியான டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல. மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்தது யூடியூபர்ஸ் தான். 1,97,601 ரேங்க் வந்திருக்காங்க, யூடியூபர்ஸ் தான் காரணம். ஸோ ஒரு காலேஜை மேலே வைக்கணும், ஒரு காலேஜ் கீழே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து யூடியூபர்ஸ் முடிவு பண்ணுறது கிடையாது. எல்லாமே டேட்டா தான். அந்த காலேஜ் நல்லா பண்ணியிருக்குன்னா அந்த டேட்டாவை வச்சு அவங்க மேலே வைக்கிறாங்க, அவ்வளோதான். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் தரம் வாய்ந்ததா அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூடியூபர்ஸை வந்து நம்பலாமா வேண்டாம் மாதிரி செகண்டரி தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் அணுகுறீங்க அப்படின்னா அது யூடியூபர்ஸ் கிட்ட கேட்குறீங்களா, யூடியூபர்ஸ் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, ஸ்கேமா இல்லையானு பார்த்துட்டுலாம் போய் இப்போ இந்த வீடியோ கூட போய் பார்த்துட்டு எந்த காலேஜ்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ எந்த காலேஜாக இருந்தாலும் சரி நேரில் போய் ஒரு விசிட் பண்ணி ஹாஸ்டல் ஃபுட்டு, ஹாஸ்டலு, பிளேஸ்மெண்ட்டு, குவாலிட்டி, ஸ்டாஃபு, லேபு எல்லாமே போய் அந்த காலேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து நான் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? உங்களுக்கு காலேஜ் திருப்தியாக இருக்கு, 4 வருஷம் உங்கள் பையன் படிக்க போகிறான், கரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அந்த ஒரு காரணத்தினால தான் எல்லாருமே சொல்கிறாங்க. என்னதான் நாங்கள் டேட்டா 3வது மனுஷன் சொன்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து சேர்ந்தானே சொல்லணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இட் இஸ் அ பெட்டர் காலேஜ். அந்த ஊழல் பண்ணியிருக்க காலேஜ்னு சொல்கிறாங்களா, பெட்டர் காலேஜ். எந்த காலேஜும் இங்கே ஊழல்லாம் பண்ணல. காலேஜுன்னு இருந்தால் கண்டிப்பாக நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். ஏதோ ஒரு குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லா குறையும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அந்த காலேஜ் போனால் திணிச்சிட முடியாது. எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி இந்த வருஷம் TNEA கீழே வர எல்லா காலேஜ்லையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம். முக்கியமாக அட்டானமஸ் கல்லூரியில் தரம் வாய்ந்த கல்லூரி. நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு வரல, மாணவர்களுக்கு இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இதில் எது பெஸ்ட்டு, இந்த டாப் 140 அட்டானமஸ் காலேஜ் இருக்குது, டாப்பில் 140 அட்டானமஸ் காலேஜ் இருக்குது, இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் வீடியோவே போடுறாங்க எல்லாரும். ஸோ அது ஒன்றும் தவறுதலான வீடியோலலாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எல்லாமே குட். பட் இந்த மாதிரி நியூஸு ஸ்கேம்னு சொல்லி போடுறத நம்பாதீங்க. அதனால தேவையில்லாத ஒரு விஷயந்தான் வதந்தியாக கிளம்புது தவிர, உங்களுக்கு நடுவில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் டயர் 1 காலேஜ். ஆக்சுவலாக டயர் 1 காலேஜ் மேலே வைக்கலாம், டயர் 1 காலேஜ்லேயே இப்படி தப்பு சொல்கிறாங்கன்னா கீழே இருக்க காலேஜெலாம் நம்பி எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்கலாம்.
கடந்த 4-5 வருஷம் டேட்டா வச்செல்லாம் சொல்றாங்க. 4-5 வருஷம் டேட்டா ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு காலேஜ் பிக்கப் ஆயிட்டு வர்றது தான். அந்த காலேஜோட வளர்ச்சி யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஸ்டாஃப் கிட்டேயும் தான் இருக்குது. ஒரு காலேஜோட வளர்ச்சி ஸ்டாஃப் நம்பி தான், ஃபேக்கல்ட்டி நம்பி தான். இது நான் சொல்லல, நம்ம வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பா அந்த காலேஜ் இப்போ வளர்ந்து வந்திருக்குன்னா அவங்களுடைய ஸ்டஃப் தான், அவங்களுடைய குவாலிட்டி தான். ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எங்கே நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த காலேஜை போய் விசாரித்து நல்லபடியாக சேர்ந்து படிங்க. எல்லாருமே இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் வர்றது யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் இப்போ போட்டது காரணம் அது வைரல் ஆகிருச்சு அந்த வீடியோ. ஆக்சுவலாக அந்த வீடியோவே எடுத்துட்டாங்க. அந்த வீடியோ வேறு திரும்ப ஒரு சேனலில் போட்டிருக்காங்க. அது வேணும் சொல்ல விரும்பல, எந்த வீடியோன்னு நான் சொல்ல விரும்பல, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எனிவே எதையுமே நம்ப வேண்டாம், தைரியமாக இருங்க. டிஎன்ஏக்கில் வர எல்லா காலேஜுமே அப்டேட்டட் நல்ல காலேஜ், நல்ல தரம் வாய்ந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் அட்டானமஸ் கல்லூரியில் எது பெஸ்ட்டு, நான் அட்டானமஸில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து காலேஜில் நேரில் போய் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 காலேஜ் பார்க்குறீங்கன்னா அதில் 5 காலேஜ் நேரில் போய் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், கவர்மெண்ட்டு நமக்கு நல்லது தான் பண்ணுது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நிறைகள் இருந்தால் ஒரு குறைகள் இருக்கும்னு நான் சொன்ன மாதிரி தான். குறைகள் எல்லா காலேஜிலுமே சில குறைகள் இருக்க தான் செய்யும். எல்லாருமே 100% கொடுக்க முடியாது, இது உண்மைதான். ஆனால் அதில் நீங்கள் ஸ்கில்லாக நீங்கள் படித்து பிளேஸ்மெண்ட் ஆகி வர்றது உங்கள் திறமை. அது கண்டிப்பாக நீங்கள் எந்த மொக்க காலேஜில் படித்தாலும் சரி, நல்ல காலேஜில் படித்தாலும் சரி, ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுன்சிலிங் டைமில் இப்படி ஒரு வீடியோ போட்டதுக்கு நான் மன்னிச்சிருங்க. ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதான் வீடியோ போட்டேன். இந்த மாதிரி ஏதாவது தவறுதலாக ஏதாவது வீடியோ வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல காலேஜ் எடுங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.